இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வசம்ப பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இதுக்கு இன்னும் வேறு பெயர்கள் இருக்குது. பிள்ளை வளர்ப்பான், பேர் சொல்லான் அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது. சரி, இதோடைய ஐடென்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ, இத பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இது தடிமனான பகுதி, அதுக்கப்புறம் ஒரு சுருங்குன பகுதி, ஒரு கான்ட்ராக்டட் ஏரியா இருக்கும். ஒரு சுருங்குன பகுதி. ஸோ, இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மூடு வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கா, அப்புறம் ஒரு சின்ன சுருங்குன ஒரு பள்ளம் மாரி இருக்கும். ஸோ இது இது இந்த இடமும் அதே மாரி தான். ஒரு தடிமனான பகுதி, அப்புறம் ஒரு சுருங்குனது. ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த இடமும் ஒரு தடிமனான பகுதி, அப்புறம் ஒரு சுருங்குன பகுதி. ஸோ இந்த மாரி தான் அதோடைய இது இருக்கும். இதில பார்த்தீங்கனாலும் அதே தான். ஸோ ஒரு இடம் கொஞ்சம் தடிமனா இருக்கும். அடுத்தது கொஞ்சம் பள்ளமா அந்த மாரி இருக்கும். ஸோ இதுவும் அதே மாரி தடிமன், பள்ளம். இப்படி மாறி மாறி இருக்கும் இந்த இது. அது போக இது உடல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சுருக்கம் மாரி, தோல் சுருக்கம் மாரி ஒரு சுருக்கம் இருக்கும். ஸோ இதான் அந்த வசம்போட ஐடென்டிஃபிகேஷன். ஓகேயா? இந்த சைடு நல்லா தெரியுது. அந்த சுருக்கம் மாரி ஒரு இது இருக்கும். ஓகே. சரி. சரி, இத எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இத வந்து நெருப்புல லேசா காட்டி சுட்டு பயன்படுத்தலாம். அப்புறம் இது வந்து எதுக்காக மெயினா பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இது வந்து அம் நரம்பு மண்டலத்த ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நரம்பு மண்டலம்னு பார்க்கும்போது, பிரெயின வந்து நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் சொல்லுவோம். ஸோ ஓவரால் பிரெயினோட ஸ்ட்ரென்த்துக்கும் யூஸ் ஆகுது. பிரெயின் அண்ட் பாடி கோஆர்டினேஷனுக்கு உதவும். இந்த நாப்பிரழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு சொல்லணும்னு நினைப்பாங்க, வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நாப்பிரழ்ச்சியோ, திக்கு வாய் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைப்பாங்க, வெளிய வராது. வெளிய சொல்ல முடியாது. ஸோ டக்குனு வராது ஸ்பாட்ல. ஸோ அந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம் இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது சாப்பிட்டோம்னா. இது ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நெருப்புல லேசா சுடணும். இதில சில டாக்ஸின்ஸ் இருக்கு. ஸோ அத பத்தி அடுத்து வேற வீடியோஸ்ல சொல்றேன். லேசா சுட்டுட்டு, அப்புறம் அத வந்து லேசா உரசி, கல்லுல உரசி, அத வந்து நாக்குல வச்சு விடுவாங்க. ஸோ எல்லா உரசு மருந்தும் அதே மாரி தான். லேசா இது உரசி நாக்குல வைக்கணும். பட் சிலர் என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா, சில ஈவன் பாட்டி மாரி எப்படி வீடியோ போடுறாங்கன்னா, எல்லா இதையும் இந்த இந்த உர மருந்துன்னு குடுக்குற எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சுட்டு எல்லாத்தையுமே சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுடுறது மட்டும் இல்ல, கரிக்கவே செஞ்சிடுறாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப தப்பு. கரிக்கக்கூடாது. கரிக்கிறதுக்கும், சுடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ சில கரிச்சா கறி மாரி நல்லா இதாயிரும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து நாங்க சளி அது மாரிலாம் பிடிச்சா, அந்த சமயம் மஞ்சள லேசா சுட்டு இது பண்ணும்போது, ரொம்ப சுட்டோம்னா அது கொஞ்சம் கரிஞ்சிரும். ஸோ இது மாரி கறியாக்காதீங்க. கரிக்க வேண்டாம். கரிச்சு அத பவுடர் ஆற அளவுக்கு கரிக்க வேண்டாம். அது வந்து சாறாயிட்டு அப்படி சொல்லுவாங்க. அதோடைய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபுல்லாவே போயிடும். பட் சுடுறது அப்படின்னா, இப்ப நீங்க சட்னி அந்த மாரிலாம் வைக்கும்போது, சுடுதா அப்படி செக் பண்ணுவீங்களா? லேசா சுட்டதுமே அத ஆஃப் பண்ணிருவீங்க. அது மாரி ரசம் வைக்கும்போதும் அத லேசா சுட்டதும் அத ஆஃப் பண்ணிருவாங்க. அதாவது மிளகு ரசம் மட்டும் தான் சுட்டதும் ஆஃப் பண்ணணும். தக்காளி ரசம் அப்படி கிடையாது. நல்லா கொதிக்க விடலாம். தப்பு கிடையாது. சரி, அது மாரி சுட்டதும் ஆஃப் பண்றோம் இல்லையா? அதே மாரி இதையும் சுட்டதும் நிறுத்திறணும். கரிக்கக்கூடாது. ஓகே. ஆ ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து மைண்ட் அண்ட் பாடிக்கு அந்த ஸ்ட்ரென்த் நர்வஸ் சிஸ்டம ஸ்ட்ரென்தன் பண்றது தான் இதோடைய ஆக்சுவல் ரோல். ஓகே. தேங்க் யூ.